இந்த பூவுலகை காக்க அந்த ஆண்டவன் எத்தனையோ மகான்கள், ஞானிகள், சித்தர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் நம்முடைய கோவிலூரான் ஐயா. 108 வயதான வாழும் சித்தர். இதோ அவருடைய பிறந்த நாள் விழா மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. அருமையான இயற்கை சூழலில் தென்னங்கன்றுகள், சவுக்குத்தோப்பு, நடுவிலே ஒரு அருமையான குடிசையிலே பாடல் ஒலிக்கிறது. குருநாதர் கோவிலூரான் அவர்களுடைய பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமுருகன் அருள் புரியும் திருப்போரூரில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் முள்ளிப்பாக்கம் என்ற இடத்திலே அவருடைய சமத்துவம் இயற்கை விவசாய பண்ணை அமைந்திருக்கிறது. அங்குதான் எல்லாவித மதங்களைச் சேர்ந்த மக்களையும் அழைத்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி அவர்களுக்கு ஆசி வழங்கப் போகிறார் ஐயா கோவிலூரான் அவர்கள். எல்லோரும் ஒன்றுதான் என்ற கொள்கையுடையவர் அவர். இதோ கோவிலூரான் ஐயா உருவாக்கிய அற்புதமான ஆலயம். அனைத்து மத சின்னங்களும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவ தூணை உருவாக்கி இருக்கிறார். இதன் மூலம் எல்லா மதத்தவர்களும் இங்கு வரலாம் என்பதை அறிவுறுத்துகிறார். அவருடைய அறிவுரைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. புத்த பகவானுக்கும் ஒரு சிலை வைத்திருக்கிறார். அவருடைய பொன்மொழிகள் ஆலயத்தின் சுவர்களிலே அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் மாலைகள் சாற்றி பூஜைகள் நடக்கின்றன. முருகப்பெருமான் சிலை இருப்பதால் அங்கு மயிலின் சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மிகப்பெரிய விளக்கு. முதல் கடவுள், அம்மா, அப்பா என்று போட்டு அவர்களுடைய புகைப்படத்தையும் பெரிதாக அங்கே அமைத்திருக்கிறார். பெற்ற தாய் தந்தையரை முதல் கடவுளாக கருதும் கோவிலூரான் ஐயா போற்றுதலுக்குரியவர் தானே. இதோ பாருங்கள், ஒரு தூண் வைக்கப்பட்டிருக்கிறது. கடிகாரம் போல இருக்கிறது அல்லவா? அதிலே எல்லா மத சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது எல்லா மதத்தவர்களும் இங்கே வந்து சுவாமி கும்பிடலாம், சுவாமியை வணங்கலாம். இது என்ன தெரியுமா? கோவிலூரான் ஐயா தனக்காக அமைத்து கொண்டுள்ள சமாதி, ஜீவ சமாதி. 23/7/2098 அன்று தான் ஜீவநிலை, ஜீவசமாதி அடையப் போவதாக ஐயா சொல்லியிருக்கிறார். அதற்காக அவராலே அமைக்கப்பட்ட ஜீவா சமாதி தான் இது. எப்படிப்பட்ட ஒரு மனிதர், வாழும் சித்தர் பாருங்கள். தனக்காகவே ஒரு ஜீவசமாதி அமைத்து கொண்டு இத்தனை வருடங்கள் இன்னும் இருப்பேன் என்று உறுதியாக சொல்லுகிறார் என்றால் அந்த உலகாலும் சிவபெருமானுடைய கருணையை பெற்றவர் என்பதில் சந்தேகம் என்ன? அம்பாளையும் சிவனையும் வணங்குவதில் இவரை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? இதோ அவருடைய தந்தைக்காக அவருடைய உருவச்சிலையை அமைத்து அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் ஸ்தாபனம் செய்து பூஜை செய்து வருகிறார். பெற்ற தந்தையை கடவுளாக கருதும் குருநாதர் அல்லவா இவர். இதோ அம்மன் சிலை மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்வார்கள். அதுவும் ஒவ்வொரு பக்தரும் தங்களுடைய கைகளாலே பாலபிஷேகம் செய்யலாம். இதோ குருநாதர் கோவிலூரான் ஐயா அவர்களுடைய பல்வேறு விதமான புகைப்படங்கள், அவர் தவம் செய்த அந்த நிலைகள் ஃபோட்டோக்களாக எடுக்கப்பட்டு
இங்கே பக்தர்களுடைய பார்வைக்காக மாட்டப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். குருநாதர் வந்ததும் அருள் உரை சொல்லுவார். அதன் பிறகு அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும். சிவலிங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கும் அபிஷேகம் நடக்கும். இங்கே பாருங்கள், பழனியாண்டி போலவே காட்சியளிக்கிறார். என் குழந்தைகள் 36 குழந்தைகளில் 18 குழந்தைகள் இடத்தில் இருக்கிறார்கள். யார் என்று சொல்ல மாட்டேன். நீங்களாக முகத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம். கேள்விகள் கேட்க வேண்டாம். பிள்ளைகளிடமும் படிக்காட்ட வேண்டாம். எதற்கு இந்த கவிதையை படித்து காட்டுகிறேன்? கவிதை எழுதப்படுவது எல்லாமே கவிதைதான். கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு. கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு. கடவுளே கிடைத்தார் வரமாக. கடவுளே கிடைத்தார் வரமாக. அப்பா அன்பு தந்தைக்கு என்னுடன் துணை நின்று. கடவுளே கிடைத்தார் வரமாக. அப்பா அன்பு தந்தைக்கு என்னுடன் துணை நின்று என் எல்லா கனவுகளுக்கும் நிறைவேற உதவி புரிவதற்கு நன்றி. உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதாவது பிறந்த நாளுக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பதை விட, ஆடைகளை கொடுப்பதை விட வாழ்த்துவதற்கு வயதில்லை என்று சொல்வார்கள். பெரியவர்கள் தான் வாழ்த்த வேண்டும். 10 வயசு பையன் அப்பா வாழ்த்தக்கூடாது, தாத்தா வாழ்த்தக்கூடாது கிடையாது. வாழ்த்துவதற்கு வயது இல்லை. சிறு குழந்தைகளோடு நம்மை வாழ்த்தலாம். ஒரு வாரிசு நமக்கு எதற்கு வேண்டும்? எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இவ்விடம் போன வருடம் வந்தார்கள். இந்த வருடம் குழந்தைகள் பாக்கியத்தை பெற்றார்கள். அது சில குறைகள் உள்ளவர்களும் நிறைகளாக கருவறையில் இருப்பவர்களும் இவ்விடத்தில் வந்துள்ளார்கள். எதற்கு வாரிசு வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு வாரிசு வேண்டும்? நாம் செய்யும் நல்லவைகளை தொடர்ந்து செய்வதற்கு வாரிசு வேண்டும். அப்ப வாரிசு இல்லாதவர்கள் எல்லாம் நல்லதே செய்யவில்லையா, நன்மையே செய்யவில்லையா அப்படி என்று கேட்கலாம். நல் நிகழ்வுகள், பொது அத்தியாயம், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு இப்படி பல மக்களுக்கு நல்லது செய்வதை நான் விட்டு போன பணியை தொடர்வதற்கு வாரிசு வேண்டும். அனைவரும் ஆன்மீகத்தில் வர முடியாது. அனைவரும் எந்நிலை செயல் புரிகின்றீர்களோ அந்நிலையை சரிவர செய்ய வாரிசு வேண்டும் என்று மனதால் நினைத்தால் தாயே வந்து பிறப்பால், தகப்பனே வந்து பிறப்பார்கள். இந்நிகழ்வுகள் பேச்சுக்களால் நிரம்ப வேண்டாம். விழாவின் மகத்துவம், சமத்துவாலயம், ஒரு சிவனாலயத்தை
தனி ஒரு மனிதனாக கட்ட முடியாது. இது ஒவ்வொரு கல்களும், ஒவ்வொரு தூண்களும், ஒவ்வொரு இடங்களும் நீங்கள் கொடுத்த காணிக்கைகளால் உருவானது. சிவனாலயம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை எடுத்து வைத்து கட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சமத்துவ ஆலயத்தை நான் கட்டி வருகின்றேன், நாம் கட்டி வருகின்றோம். லிங்கத்தில் புத்தனும் இயேசுவும் அல்லாவும் அமர்ந்துள்ளான். எம்மதமும் 12 மதங்களும் சம்மதம் என்று அமர்ந்துள்ளான். எங்கும் காணாத காட்சி அது. வேம்புலிங்கமாக இங்கு உருவெடுக்கும் இது என் கனவில் வந்து இதை அம்மன் உடம்பில் அப்பனை செதுக்கி என்று சொன்னது. செதுக்க ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகியும் அது வளர்கின்றது. இடது உருவமும் வலது உருவமும் வேர்கள் இன்னும் வெட்டப்படவில்லை, வளர்கிறது. அதில் அபிஷேகம் செய்து பாலை உங்கள் கைகளால் அபிஷேகம் என்று அதை அழுத்தினால் நோயற்ற வாழ்க்கையை என்று நிலைமையாக வாழலாம். அதற்கு 4 முகம் 5 முகம் வேம்புலிங்கம், ஆரோக்கிய லிங்கம், ஆயுள் லிங்கம், ஐஸ்வர்ய லிங்கம், அர்த்தநாதீஸ்வர லிங்கம் என்ற 5 பெயர்களை கொண்ட லிங்கம். இந்த விழாவின் சிறப்பு அம்சமே நீர் லிங்கம். முன் சிவனும் சக்தியுமாக 2 லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் நான் தவம் இருப்பேன் சில வினாடிகள், சில நிமிடங்கள். கர்மங்கள் காசோடு தொலையும் என்பார்கள். உங்கள் கைகளில் என்ன நாணயம் உள்ளதோ அதை நீரில் போட்டு கர்மங்களை துளைத்து அக்னி குச்சி, சமத்து குச்சி வாங்கி வர சொன்னேன். வாங்கி வராவிட்டால் கூட அங்கு இருக்கும் குச்சிகளை எடுத்து பாவங்களை தீயிலிட்டு எரித்து பின்பு அம்மனை உங்கள் கரங்களால் குளிப்பாட்டி அப்பனையும் குளிப்பாட்டி அந்த பாலை அருந்தி ஒரு கன்னிப்பெண் உடம்பில் பராசக்தியான காமாட்சியை நான் இறக்கப் போகின்றேன். அது சில விதிமுறைகளில் நடக்கும். அதை இறுதி வரை இருந்தால் கண்டுகளிக்கலாம். பராசக்தியும் நான் அடியேனான பக்தனான நானும் சேர்ந்து தீட்சை கொடுப்போம். தீட்சை வாங்குவதின் மகத்துவம் பலமுறை உங்களுக்கு சொல்லியுள்ளேன். தீட்சை வாங்கினால் சன்னியாசியாக போக தேவையில்லை, ஆன்மீகத்தில் மூழ்க தேவையில்லை. தீட்சை என்பது என் வயதின் அனுபவங்களும் நான் வாழ்வில் பட்ட நிகழ்வுகளும் தெய்வத்திடம் நான் பெற்ற வரங்களையும், எந்த தெய்வத்தின் பேரில் நான் தீட்சை கொடுக்கின்றனோ அந்த தெய்வத்தின் அருளையும் உங்களுக்கு தீட்சையாக கொடுப்பேன். இந்த முறை அம்மனே நேரில் வந்து தீட்சை கொடுக்க போகின்றது. அந்த நிகழ்வு அழகாக நடக்கும். அந்த கன்னிப்பெண்ணின் பெயர் சிவனே அவதரித்து வந்தவள். அவள் சிவன்யா. அவள் உடம்பில்தான் இறக்கப் போகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் முறையாக நான் நீரில் கிணத்தில் விழுந்து அப்பனை தரிசித்து மீண்டும் நீர்லிங்கத்தில் தியானத்தில் இருந்து என் தந்தையின் ஜீவ சமாதியை எல்லையிலிருந்து நான் கொண்டு வந்துள்ளேன். ஜீவநிலை அடைந்தார். அதை என் ஜீவநிலை அருகாமையில் வைக்க வேண்டும் என்று பல வருடங்களாக போராடி அரசாங்கத்திடம் உத்தரவு கேட்டு மலை மீது இருந்து அருளை பெற்று அர்த்த ஜாமத்தில் இன்று நேற்று இரவு 2:10 மணிக்கு நான் அதை கொண்டு வந்தேன். இங்கு பல பேர் உறங்கினார்கள். ஒருவர் கூட விழிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு அதை செய்தேன். அனைவரையும் திகில் கொள்ள வைத்தது அர்த்த ஜாமம். பொதுவாகவே அர்த்த ஜாமம் என்றால் அனைவரும் ஆழ்ந்து உறங்கும் நேரம்தான். இருந்தாலும் அதை தூக்கவே முடியாது. அதை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது விழுந்து விழுந்து வருகின்ற பொழுது யாரும் எழுந்திருக்கவில்லை. என் தந்தையின் அருள் என்னுள் இறங்கும். என்னுள் எந்த தெய்வமும் இதுவரை இறங்கியது கிடையாது, அருளும் வந்தது கிடையாது. என் குழந்தை செல்வகுமார் மீது வரும், என் குழந்தை அவை சுகந்தி மீது வரும். இப்படி எண்ணற்றவர்கள் மீது தெய்வங்கள் விளையாடும். என் உடம்பில் விளையாடியதே கிடையாது. எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. நான் அகத்தியன் சொல்லிய வழியில் அவன் எழுதிய ஏட்டின் பிரகாரம் நான் வழி நடக்கின்றேன். உங்களையும் வழி நடத்துகின்றேன். வார்த்தைகள் கொன்றுவிடும், ஒருத்தனை தின்றுவிடும், ஞானியாக மாற்றும், மேதாவியாக மாற்றும், அறிஞனாக மாற்றும். என் வார்த்தைகள் உங்களை மகானாக மாற்ற தேவையில்லை. மனிதனாக மாற்றினாலே
நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருப்பேன். அவர் உருவத்தையும் படித்து இவ்விடத்தில் கொண்டு வந்துள்ளேன். அவர் அருளும் என்னுடன் சேர்ந்து, அகத்தியன் அருளும் என்னுடன் சேர்ந்து, என் தாயின் காமாட்சியின் அருளும் என்னுடன் சேர்ந்து, ஈசனின் அருளும் என்னுடன் சேர்ந்து, இந்நிலையில் தீட்சை பெறும் குழந்தைகள் கர்மங்களை காசோடு துளைத்து, அக்னியில் பாவங்களை எரித்து, பாலால் இவளை குளிப்பாட்டி அவனை குளிப்பாட்டி, என்னிடம் ஒரு நாணயமாவது கையில் வாங்கி செல்லுங்கள். அந்த நாணயத்தை ஒரு நாணயமாவது என்னிடம் வாங்கி அதை நிலை கொண்டு வையுங்கள். அதாவது லேமினேஷன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கடனில்லா வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பணம் அல்லது அம்மன் உண்மையில் உயிரெடுத்து உயிரோட்டத்தோடு வந்து கொடுக்கும் பணம் அது. அதை வாங்க பாக்கிய வேண்டும். அதோடு அகநாணயங்களையும் எடுத்து, வெள்ளி நாணயங்களையும் அகநாணயங்களையும் கொடுப்பேன். தன்னின்று பூஜை முடிந்து கொடுக்கப்படும். எல்லாம் சிவமயமே. ஈசன் இயேசுவாக மாறினான். ஈசன் புத்தனாக மாறினான். ஈசன் அல்லாவாக மாறினான். எல்லாம் சகலமும் அடக்கமாக எம்பெருமான் ஈசனாக திகழ்கின்றான். கடவுளை தேடி அலைய தேவையில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரங்களை ஒதுக்கிக் கொண்டு வேலைகளை விட்டுவிட்டு வந்தவுடன் பார்த்தவுடன் தீட்சை வாங்கியவுடன் சென்று விடலாம் என்று வந்திருப்பீர்கள். எந்த ஒரு செயலுக்கும் நேரங்களை ஒதுக்க வேண்டும். அந்த நேரங்களின் பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இன்று இல்லாவிட்டால் நாளை வேலை கிடைக்கும். இன்று இல்லாவிட்டால் நாளை ஒரு நிகழ்வுக்கு செல்லலாம். இன்று இல்லாவிட்டால் நாளை ஒரு செயலை செய்யலாம். இந்த நிகழ்வு கிடைக்க வாக்கியம் செய்திருக்க வேண்டும். என் குழந்தைகள் சேலத்தில் இருந்தும் கோயம்புத்தூரில் இருந்தும் படையெடுத்து வந்துள்ளார்கள். சென்னையில் இருந்தும் நிதானமாக இருந்து, வயிறு நிறைந்து, மனம் நிறைந்து, தீட்சை பெற்று என் நிலை நோக்கி வந்தீர்களோ அந்நிலை நடைபெற அமைதி காத்து அருள் புரிந்து வரிசையாக நின்று ஒவ்வொருவரும் நீர்நிலையில் கர்மங்களை துளையுங்கள், அக்னியில் பாவங்களை எரியுங்கள், அம்மனை குளிப்பாட்டுங்கள். என் மகள் மருத்துவர் டாக்டர் டாக்டர் தாரா அவர்கள் வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, இது ஒரு தாராவா? தாரா அவர்கள் தான் அலங்காரத்துக்கெல்லாம் கொண்டு வரேன் இருக்காங்க. அம்மாவுக்கு ஒவ்வொருவரும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நிறைகுடமாக இருக்க வேண்டும். சேலத்தில் இருந்து சண்முகம் என்பவரும் உதவி செய்தார். ராஜேஷ் என்பவரும் பலரிடம் வசூல் பண்ணி ஆலயம் கட்ட கொடுத்தார். நம்மளால் கொடுக்க முடியவில்லை என்று நினைக்க வேண்டாம். ஏதோ அவர்களால் முடிந்ததை செய்தார்கள். வீடு கட்டவே முடியவில்லை, எப்படி கோவில் கட்ட பணம் உதவி செய்வது என்று நினைக்க வேண்டாம். மனதால் நினைத்தாலே போதும். கொடுத்தால் தான் இல்லை. இது நமது கோவில், என் கோவில் அல்ல. இது நமது கோவில். அடுத்த வருடம் இதைவிட பிரமாண்டமாக பஞ்சபூத லிங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிவன் குளித்த பாலை இன்று குடிப்பீர்கள் நோய் தீர. சிவன் குளித்த பாலில் அந்நாளில் குளிப்பீர்கள். எங்கும் நடக்காதது அடுத்த வருடம் நடக்கும். 5 லிங்கத்திற்கும் பஞ்சபூத லிங்கத்திற்கும் அபிஷேகம் அடுத்த முறை நடக்கும். தீரா நோய் உடையவர்களும், வாரிசு இல்லாதவர்களும், கடனில் மூழ்கியவர்களும், வாழ்க்கையை வெறுத்தவர்களும், துணையை பிரிந்தவர்களும், இப்படி ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு. மிகவும் பிரச்சனை உள்ளவர்கள் அவன் குளித்த பாலில் குளித்தால் பாவங்கள் தொலைந்து 8 நாளில் நல்லது நடக்கும் என்பது ஐதீகம். அந்த காலத்தில் அகத்தியன் இதை வழிநடத்தினான். அவன் குளித்த பாலில் அகத்தியன் குளித்து லோகமித்ராவை மணந்து சித்தர்களுக்கு தலைவனானான். சித்தனே பெண்ணை தொட்டுத்தான் வென்றான். ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கு வாருங்கள். சலனத்தோடு குழந்தைகளை பார்க்காதீர்கள். சலனம் வந்தால் மனைவியை, துணைவியை எவளையாவது கட்டி கொள்ளுங்கள். ஆன்மீகத்துக்கு வருகின்ற பொழுது உண்மை, நேர்மை, வாய்மை, தூய்மை, கொடுக்கும் தன்மை, இந்த 5 இருந்தால் ஆலயம் தேவையில்லை, தெய்வங்கள் தேவையில்லை. நாமே தெய்வமாகலாம் என்று நான் சொல்லவில்லை. அகதீஸ்வரனின் 1008வது வரிகளில் உள்ளது.
பின் எதற்கு ஆலயம்? உங்களை எல்லாம் கூட்டுகின்றேன். எந்த ஒரு செயலும் தனிமையில் சிலதை செய்யலாம். தாய் சொன்னால் கேட்க மறுப்பீர்கள், தந்தை சொன்னால் கேட்க மறுப்பீர்கள், மகன் சொன்னால் கேட்க மறுப்பீர்கள், அவன் சொன்னாலும் கேட்க மறுப்பீர்கள். எல்லோரும் ஒன்று கூடுகின்ற பொழுது ஒரு கரம் ஓசையாகாது. எல்லா கரங்களும் ஒன்று கூடி ஒரே சிந்தனையில் மூழ்குகின்ற பொழுது அனைத்தும் நல்லவையாக நடக்கும். இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வே பரதநாட்டியம். ஏன் பரதநாட்டியத்தை ஏன் முதல் நிகழ்வாக வைத்துள்ளேன் என்றால், போன வருடமும் வைத்துள்ளேன். கலைகளில் முதன்மையான கலை பரதக்கலை. அந்த பரதக்கலையின் நாயகன் சிவபெருமான் உலகின் மையமாகிய சிதம்பரத்தில் நடராஜ பெருமானாக நடனமாடி உலகை காக்க தன் இடத்தை மையம் கொண்டான். அவனுக்கு நடனமாடித்தான் உலகை ஒருநிலைப்படுத்தினான். அந்த நடனமாடுவதால், நடனத்தை பார்ப்பதால், முத்திரைகள் செய்வதால் உடல் ஆரோக்கியம் வரும், உள்ள ஆரோக்கியம் வரும். அதை பார்க்கின்ற பொழுதே நமக்கு உணர்வுகள் பொங்கி எழும். பரதக்கலையை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அங்காங்கே கற்றுக் கொடுங்கள். எவ்விடத்தில் உள்ளீர்களோ அவ்விடத்தில் கற்றுக் கொடுங்கள். பரதக்கலை முடிந்தவுடன் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகத்தில் பங்கு கொள்ளுங்கள். உணவு அருந்தாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த உணவு உண்டு. இந்த முறை 4 விதமாக உணவுகள் போட சொல்லியுள்ளேன். காலையிலிருந்து உணவு பரிமாற்றம் நடக்கிறது. வயிறு நிறைந்திருங்கள். மிகவும் அவசரம் என்றால் வணங்கிவிட்டு செல்லலாம், தவறில்லை. இல்லை, வேற வேலை இல்லை என்றால் இருக்கலாம். இருந்து ஒவ்வொருவரையும் சரி செய்யுங்கள். உங்களை சரி செய்து கொண்டுங்கள். நல் பாதையை காட்டுகின்றேன். அந்த பாதையில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும்.